வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ரகசிய சூத்திரம் உங்க கையில கிடைக்குது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, அது பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்களை, அதாவது அண்டத்துல இருக்கிறத பிண்டத்துல மாத்தி காட்டுற ஒரு மாயாஜால சூத்திரம்னு சொல்றாங்க. ஆனா அதை நீங்க ரொம்ப ஆவலோட திறந்து படிக்கும்போது அதுல 5 தலை நாகத்தை புடிச்சு வா அப்படின்னு எழுதியிருக்கு. ஓ, கண்டிப்பா ஒரு நிமிஷம் குழம்பிடுவோம் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது வெறும் கட்டுக்கதையா, இல்ல உலகமே வியக்கிற ஒரு பெரிய அறிவியலை சாதாரண மனுஷங்க கண்ணிலிருந்து மறைக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பாஸ்வேர்டா? ரொம்ப சரியான ஒரு கேள்வி இது. இந்த மர்மமான தேடலுக்குள்ள உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகம். இன்னைக்கு நாம பழங்கால சித்தர்களோட உலகத்துக்குள்ள ஒரு ஆழமான அலசலை மேற்கொள்ள போறோம். கண்டிப்பா, சித்தர்கள்னாலே ஒரு தனி உலகம்தான். ஆமா, குறிப்பா மருத்துவத்திலையும் ரசவாதம்னு சொல்லப்படுற ஆல்கமி கலையிலையும் முடிசூடா மன்னரா இருந்த போகர் எழுதின போகர் 7000 அப்படிங்கிற மாபெரும் நூல்ல இருந்து ரொம்பவும் ரகசியமான 2 பாடல்களை நம்ம வார்த்தையா பிரிச்சு மேய போறோம். அதாவது இந்த சௌகார குரு அப்படிங்கிற தலைப்புல வர்ற பாடல்கள், சரியா? கரெக்ட். போகரோட வார்த்தைகளுக்குள்ள அவர் பயன்படுத்தின அந்த மறைபொருள் மொழிக்குள்ள நாம இப்ப பயணிக்கலாம். போகர் அப்படிங்கிற பேரை உச்சரிக்கும் போதே நமக்கு ஒரு விதமான மர்மமும் பிரமிப்பும் தொத்திக்கும். பழனி மலையில இருக்கிற நவபாஷான முருகன் சிலையை உருவாக்குனவர் அவரு அப்படிங்கிறது இப்ப பலருக்கும் தெரியும். ஆமா, அது ரொம்ப பிரபலம். ஆனா அவர் ஒரு மாபெரும் வேதியியல் அறிஞர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பயன்படுத்தின அந்த மறைபொருள் மொழிய, அதாவது பரிபாசை அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்காம சித்தர்களோட அறிவியலை நெருங்கவே முடியாது. அது உண்மைதான். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த சௌகாரம் அப்படிங்கிற வார்த்தை ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. அது பழங்கால உலோகவியலையும் மனித மனதோட ஆழத்தையும் திறக்கக்கூடிய ஒரு மாபெரும் திறவுகோல். அந்த திறவுகோளைத்தான் இன்னைக்கு நாம உடைச்சு அலச போறோம். போகரோட 40வது பாடலோட முதல் 2 வரிகளை நான் முதல்ல வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல இருக்கிற அந்த சிக்கலான வார்த்தைகளை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். சரி, வாசிங்க. உரைத்திட்டேன் சௌக்கார மருமன் தன்னை உலகத்தோர் எல்லோரும் நமைப்போல் ஆகார். இதுல உரைத்திட்டேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. உரைத்திட்டேன். இதோட வேர்ச்சொல் உரை, அதாவது சொல்லுதல். ஆனா நவீன தமிழ்ல இதை சாதாரணமாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிறத விட, நான் வெளிப்படையா ரொம்ப தைரியமா பிரகடனப்படுத்தி பேசிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழுத்தம் இந்த வார்த்தையில இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு ஆணித்தரமான பதிவு அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌக்கார மருமன் தன்னை அப்படின்னு சொல்றாரு. மருமம் அப்படிங்கிற வார்த்தை ரகசியத்தை குறிக்கிறது. ஆனா சௌக்காரம் அப்படின்னா பொதுவா நாம அழுக்க நீக்கிற ஒரு சுத்தப்படுத்தும் பொருள், அதாவது சோப்பு அப்படின்னு தானே நினைப்போம். சாதாரணமா பார்த்தா அப்படிதான் தோணும். இந்த சாதாரண சோப்புக்குள்ள அப்படி என்னங்க உலக மகா ரகசியம் இருக்க போகுது? அதுதான் சித்தர்களோட அங்க மொழி விளையாட்டு. இங்க சௌகாரம் அப்படிங்கிறது நீங்க குளிக்க பயன்படுத்துற சோப்பு கிடையாது. இது வேதியியல்ல பயன்படுத்தப்படுற ஒரு வினையூக்கி. ஓ, அதாவது ஒரு கேட்டலிஸ்ட். ஆமா, ஒரு ஆல்கலி மற்றும் ரொம்ப வீரியமான உப்புகளோட கலவை. பழங்கால ரசவாதத்துல கன உலோகங்களை, அதாவது ஹெவி மெட்டல்ஸை மாத்துறதுக்கும் அதோட நச்சுத்தன்மையை முறிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட்ட ரொம்பவும் சிக்கலான ஒரு வேதியியல் கலவை இது. அப்ப இது சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. இத அவர் மர்மம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ரகசியம் அப்படிங்கிறது வேற, மர்மம் அப்படிங்கிறது வேற. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? ரகசியத்தை யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா மர்மம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான, அதே சமயம் ரொம்ப ஆபத்தான மறைப்பொருள். அது தவறா கையாண்டா அது உயிரையே குடிச்சிடும். ஓஹோ, அதனாலதான் அது அவ்வளவு எச்சரிக்கையா கையாண்டிருக்காருன்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த அடுத்த வரியில எனக்கு சின்னதா ஒரு நெடுரல் இருக்கு. என்ன நெடுரல்? உலகத்தோர் எல்லோரும் நமைப்போல் ஆகார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உலக மக்கள் எல்லாரும் எங்களை போல சித்தர்களை போல ஆக மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் வருது. ஆமா, நேரடி அர்த்தம் அதுதான். ஒரு மாபெரும் அறிவியலை கண்டுபிடிச்சிட்டு அதை எல்லோரும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றது கேக்குறக்கு ஒரு விதமான கர்வமாகவோ இல்ல ஒரு அறிவுசார் அகம்பாவமாகவோ தெரியலையா? தான் மட்டுமே உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இதுல வரமாதியே எனக்கு படுது. பலரும் இதை அப்படி புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை நாம அகம்பாவம்னு ஈஸியா ஒதுக்கிட முடியாது. இது ஒரு தெளிவான எச்சரிக்கை. எச்சரிக்கையா? எப்படி சொல்றீங்க? அதாவது இங்கிலீஷ்ல நாம கேட் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஒரு கன உலோகத்தை உதாரணமா ஈயத்தையோ இல்ல பாதரசத்தையோ ஒரு மருந்தா மாத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குமே. கண்டிப்பா, அதுக்கு பல கட்ட சுத்தி முறைகள் தேவை.
அந்த சவுக்காரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நுட்பம் தெரியாம ஒருத்தன் அதை செஞ்சா அவன் இந்த சமூகத்துக்கும் தனக்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிப்பான். ஓ, அதனாலதான் அந்த தடை. சரியா சொன்னீங்க. அதனால இந்த அறிவை பெறதுக்கு தேவையான அர்ப்பணிப்பும் பல வருட உழைப்பும் மனப்பக்குவமும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடையாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை அவர் ரொம்ப கசப்பா சொல்றாரு. புரியுது. ஒரு ஒலிம்பிக் வீரரா ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதற்கான வழியை தாங்குற தகுதி சிலருக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி தான் இதுவும். வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். அப்படியென்றால் இது தகுதியற்றவர்களை வடிகற்ற ஒரு முறை அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். சரி, அடுத்த வரிகளுக்கு போவோம். இங்கேதான் போகர் தன்னுடைய பரிபாசையோட உச்சத்துக்கே போறாரு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நீங்களும். சொல்லுங்க. வரைத்திட்டேன் நிழுகாண்டம் பிற்காண்டத்துள் வன்மையா மைந்தலையாம் நாகன் தானும் பறைத்திட்டு பஞ்சதலை தனையாள தேடி பச்சிக்கில் ஒரு வழியில் பாங்காம் போலத் தரைத்திட்டு சௌக்காரத்துள் புகுந்தால் சகல சித்தும் சித்திக்கும் தாய் சொன்னாளே. ரொம்ப ஆழமான வரிகள் இது. ஆமா, இதுல முதல்ல அவர் 7வது காண்டத்துல இத சொல்லியிருக்கேன் அப்படின்னு குறிப்பு கொடுக்கறாரு. அது ஒரு நேரடியான தகவல். ஆனா அதுக்கப்புறம் வர்ற வார்த்தைகள் ரொம்ப விசித்திரமா இருக்கு. மைந்தலையாம் நாகன், பஞ்சதலை, அதாவது 5 தலை நாகம். பஞ்சதலை நாகம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரசவாத ஆய்வுக்கூடத்துக்குள்ள நிஜமான ஒரு 5 தலை பாம்பையா அவங்க பிடிச்சு வச்சு ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்களா? இது அப்பட்டமான ஒரு கட்டுக்கதையா தோணுதே. இதுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த குறியாக்கவியல், அதாவது என்கிரிப்ஷன். சித்த மருத்துவத்திலையும் உலோகவியல்லையும் நாகம் அப்படிங்கிற வார்த்தை நிஜ பாம்பை குறிக்காது. அப்போ அது எதை குறிக்குது? அது ஈயம், அதாவது லெட், அல்லது துத்தநாகம், அதாவது ஜிங்க் போன்ற கன உலோகங்களை குறிக்கிற ஒரு குறியீடு. ஓஹோ, துத்தநாகம். ஆமா, பழங்கால இந்தியாவுல துத்தநாகத்தை அதோட தாதுவிலிருந்து பிரிச்சு எடுக்கிறது உலகத்திலே ரொம்ப சிக்கலான ஒரு தொழில்நுட்பமா இருந்துச்சு. மத்த நாடுகளுக்கு அது தெரியறதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் அதை செஞ்சாங்க. ஆச்சரியமா இருக்கு. அந்த செயல்முறை முட்டாள்கள் கையில சிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க நாகம் அப்படிங்கிற குறியீட்டை பயன்படுத்தினாங்க. ஈயம் அல்லது துத்தநாகம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா ஏன் 5 தலை நாகம்? ஒரு தலை நாகம் என்றோ இல்ல 100 தலை நாகம் என்றோ அவர் சொல்லியிருக்கலாமே. இதுல என்ன ஸ்பெஷல்? மிக சரியான கேள்வி. இதுக்கு நம்ம 2 தலங்கள்ல அர்த்தம் தேடணும். சொல்லுங்க. வேதியியல் தலத்துல பார்த்தா ஒரு உலோகத்தை மருந்தா மாத்துறதுக்கு அதை 5 முறை சுத்தி செய்யணும் அப்படின்னோ அல்லது 5 வெவ்வேறு விதமான அடுக்குகளை அது கடக்கணும் அப்படின்னோ குறிக்கலாம். ஓ, 5 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி. கரெக்ட். ஆனா இதை விட ஆழமான உளவியல் மற்றும் தத்துவார்த்தமான ஒரு தலமும் இதுக்குள்ள இருக்கு. அந்த 5 தலைகள் அப்படிங்கிறது நம்ம மனித உடலோட 5 புலன்களை குறிக்கும். நம்ம பஞ்சேந்திரியங்கள். ஆமா, கண்ணால பார்த்து, காதால கேட்டு, நுகர்ந்து, சுவைத்து, தொட்டு அப்படின்னு இந்த 5 புலன்கள் வழியா தானே மனுஷன் இந்த உலகத்தை உணர்கிறான். இந்த 5 புலன்களும் பாம்போட தலைகளை போல படம் எடுத்து மனுஷனை அலைக்கழிக்குது. உண்மைதான், நம்ம மனசு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குதே. அதுதான், அந்த 5 தலைகளையும் ஒடுக்கி மனசை ஒருமுகப்படுத்தி இந்த சவுக்காரத்துக்குள்ள நீ தேடினா மட்டுமே உனக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத தான் அவர் பஞ்சதலை தனையால் தேடி அப்படின்னு ரொம்ப சூக்ஷ்மமா சொல்றாரு. வாவ், இது உண்மையிலே பிரமிக்க வைக்குதுங்க. ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி, மறுபக்கம் சைக்காலஜி அப்படின்னு 2 அர்த்தங்களை ஒரே குறியீட்டுக்குள்ள அவ்வளோ அழகா அடக்கியிருக்காரு. இதை நினைக்கும்போது நாம இன்னைக்கு பயன்படுத்துற பாஸ்வேர்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணுது. கண்டிப்பா, சித்தர்களோட அறிவே அதுதான். சரி, அடுத்த வரியை நான் ரொம்ப ரசிச்சேன். பட்சிக்கில் ஒரு வழியிற் பாங்காம் போலத்து. அதாவது வானத்துல பறக்கிற ஒரு பறவை தனக்கு பின்னால எந்த சுவட்டையும் விட்டு செல்றதில்ல. பறவையின் சுவடு. அது தனக்கான பாதைய தானே தன்னோட உள்ளுணர்வால தேர்ந்தெடுத்து செல்லும். அதுபோல இந்த சௌக்காரத்துக்குள்ள ரொம்ப நுட்பமா புகுந்த ஆராயணும் அப்படின்னு சொல்றாரு. எந்தவித முரட்டுத்தனமும் இல்லாம ஒரு மென்மையான வேதியியல் மாற்றத்தை இது குறிக்கிறதா நான் உணர்றேன். நீங்க ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. வேதியியல்ல ஒரு வினையூக்கி, அதாவது கேட்டலிஸ்ட் செயல்படுற விதத்தை இதை விட அழகா யாராலையும் சொல்ல முடியாது. எப்படி சொல்றீங்க? ஒரு வினையூக்கி அப்படிங்கிறது 2 பொருட்களுக்கிடையே நடக்கிற மாற்றத்தை துரிதப்படுத்தும், வேகப்படுத்தும். ஆனா அது எந்த தடயத்தையும் விட்டு செல்லாம மறைஞ்சிடும். அந்த சௌக்காரம் அப்படிதான் செயல்படுது. ஓ, கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், ஆனா கன்சியூம் ஆகாது. எக்ஸாக்ட்லி. அதே போல ஒரு மாணவன் ஞானத்தை தேடும்போது வெறும் புத்தகங்கள்ல உள்ளதை மட்டும் குருட்டுத்தனமா பின்பற்றாம ஒரு பறவைய போல தனக்கான பாதைய தனது உள்ளுணர்வால், அதாவது இன்ட்யூஷன் மூலமா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இது குறிக்குது. இதையெல்லாம் சரியா செஞ்சா சகல சித்தும் சித்திக்கும்
அப்படின்னு அவர் உத்தரவாதம் அளிக்கிறாரு. ஆனா இத சொன்னது யாரு அப்படின்னு முடிக்கும்போது தாய் சொன்னாலே அப்படின்னு முடிக்கிறாரு. ஆமா, தாய் சொன்னாலே. அதாவது அன்னை ஆதிபராசக்தியே தன்னிடம் இதை கூறியதா ஒரு தெய்வீக முத்திரையை குத்துறாரு. இத நான் கொஞ்சம் வேறு கோணத்துல பாக்குறேன். என்ன கோணம் அது? அக்காலத்துல நிறைய அரசர்கள் தங்களுடைய போர்களுக்காகவும் கஜானாவை நிரப்புறதுக்காகவும் இரும்பை தங்கமா மாத்துறதுக்கு இந்த ரசவாதிகளை பயன்படுத்திக்க துடிச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா, வரலாறு முழுக்க அது நடந்திருக்கு. அப்படிப்பட்ட பேராசை பிடிச்ச அரசர்களிடமிருந்து தன்னையும் தனது கண்டுபிடிப்பையும் காப்பாத்திக்க, ஐயா இது என்னுடையதல்ல, கடவுள் கொடுத்தது, இதை தவறாக பயன்படுத்தினால் உங்களுக்கு சாபம் வந்துவிடும் அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக அவர் இந்த தாய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமா? இது ரொம்ப துல்லியமான ஒரு பார்வை. நீங்க வரலாற்று புரட்டி பாத்தீங்கன்னா ரசவாதிகள் உலகம் முழுவதுமே அரசர்களால அச்சுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆமா, ஐரோப்பால கூட நடந்திருக்கு. அதனாலதான் சித்தர்கள் தங்களோட மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்புகளை மதத்தின் பெயராலும் தெய்வீகத்தின் பெயராலுமே பாதுகாத்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு ஷீல்டு மாதிரி. புரியுது. அது மட்டும் இல்ல, சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் வேற ஆன்மீகம் வேற கிடையாது. பிரபஞ்சத்தோட ஆதிசக்தியான அந்த பெண்மைய பிரகிருதியோட ஆற்றலையே அவங்க தாயா பார்த்தாங்க. அந்த இயற்கையோட விதிகளை புரிஞ்சுகிட்டதையே தாய் சொன்னதாக அவர் ரொம்ப கவித்துவமா பதிவு செய்யறாரு. அந்த பணிவும் நன்றி உணர்வும் அவருடைய அடுத்த பாடல்ல, அதாவது 41வது பாடல்ல இன்னும் பிரம்மாண்டமா வெளிப்படுதுங்க. ஒரு தனி மனிதனா இல்லாம ஒரு மாபெரும் அறிவுச் சங்கிலியோட கண்ணியா தன்னை அவரு எப்படி காட்டிக்கிறாரு அப்படிங்கறத இந்த பாடல் நமக்கு உணர்த்தது. கண்டிப்பா அந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. இதோ அந்த பாடல் நான் வாசிக்கிறேன். சொன்னாலே சிறு பிள்ளை என்னை பெற்றாள், துடியான சௌகாரம் இதுதான் போதும், பன்னாளே பாட்டர் திரு மூலநாதர், பதமென்றன் சிரம் வைத்து பாங்கைச் சொன்னேன், கண்ணாளே எனைப் பெற்ற காளாங்கிநாதர் கடாட்சித்துச் சௌகார கருத்தைச் சொன்னார், முன்னாளே சிவயோக முனியன் பாட்டர் மேருவுக்குப் போகையிலே சொன்னார் காணே. அற்புதமான வரிகள். இந்த பாடலோட முதல் 2 வரிகளை பாருங்களேன். சிறுபிள்ளை என்னை பெற்றாள் அப்படின்னு அந்த தாயை குறிப்பிடுறாரு. அடுத்த வரியில துடியான சௌகாரம் இதுதான் போதும் அப்படின்னு சொல்றாரு. துடியான சௌகாரம். துடியான அப்படின்னா ரொம்ப வேகமான, வீரியமான அப்படின்னு பொருள். இந்த ஒரு வீரியமான பொருள் போதுமே, வேறு எந்த ரசவாத தந்திரங்களும் நமக்கு தேவையில்லையே அப்படின்னு அவர் தனது கண்டுபிடிப்பின் மேல இருக்கிற உச்சகட்ட நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. ஆனா அதுக்கப்புறம் வர்றதுதான் ஆச்சரியத்தோட உச்சி. ஆமா, போகர் தன்னோட குருமார்களை வரிசைப்படுத்துற விதம் மிக சிறப்பானது. அத நாம வார்த்தை வார்த்தையா பாப்போம். முதல்ல பாட்டர் திரு மூலநாதர் பதமென்றன் சிரம் வைத்து அப்படின்னு சொல்றாரு. பதம் அப்படின்னா பாதம், சிரம் அப்படின்னா தலை. அதாவது பாதத்தை தலையில் வைப்பது. ஆமா, திருமூலர் அப்படிங்கிற அந்த மாபெரும் சித்தர் தன்னுடைய தலையில பாதங்களை வச்சு ஆசிர்வதித்து எனக்கு இதை கற்பித்தார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா என்னை பெற்ற காளாங்கிநாதர் கடாட்சித்து அப்படின்னு சொல்லி காளாங்கிநாதர் அப்படிங்கிற தனது நேரடி குரு அருள் புரிந்து இந்த சவுக்காரத்தோட கருத்தை சொன்னதா பதிவு செய்றாரு. தன்னுடைய குருவ அவ்வளவு உயர்வா சொல்றாரு. கடைசியா சிவயோக முனியன் பாட்டர் மேருவுக்கு போகையிலே சொன்னார் காணே அப்படின்னு மேருமலைக்கு செல்ற வழியில சிவயோக முனி தன்னிடம் சொன்னதை முடிக்கிறாரு. இதுல ஒரு பெரிய விஷயத்த அவர் செய்றாரு. என்னன்னா, இன்றைய நவீன அறிவியல் உலகத்துல நாம ஒரு ஆய்வு கட்டுரை, அதாவது ரிசர்ச் பேப்பர் எழுதுனா கடைசியா ரெஃபரன்சஸ் அல்லது பிப்ளியோகிராஃபி அப்படின்னு ஒரு பகுதியை வைப்போம் இல்லையா? கண்டிப்பா வைப்போம். நமது ஆய்வுக்கு யார் யாரெல்லாம் உதவுனாங்க, யாருடைய டேட்டாவை நாம பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப நேர்மையா ஒப்புக்குவோம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே போகர் எவ்வளவு நேர்மையா தன்னுடைய முந்தைய தலைமுறை அறிஞர்களை குறிப்பிட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு பாருங்க. இது அறிவியலோட அடிப்படை ஆரம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. சொல்லுங்க. திருமூலர், காளாங்கிநாதர், சிவயோகமுனி, போகர் இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தவங்க கிடையாது. திருமூலர் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தியவர். ஆனா போகர் அவரை தனது பாட்டனார் அப்படின்னு ரொம்ப உரிமையா குறிப்பிடுறாரு. ஓ, அப்போ இது வெறும் இரத்த உறவு இல்லையா? கிடையவே கிடையாது. இது ஒரு அறிவுசார் பரம்பரை, அதாவது இன்டெலெக்சுவல் லீனியேஜ். ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரி ஒவ்வொரு தலைமுறையும் அந்த சௌகார வித்தியை மேம்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கு. அப்போ இது போகர் அப்படிங்கிற தனி மனிதனோட கண்டுபிடிப்பு மட்டும் இல்ல, பல 100 வருஷங்களா சோதனை செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்ட ஒரு கூட்டு சொத்து அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா. அதனாலதான் அவர் பதமென்றன் சிரம் வைத்து அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்றாரு.
வெறும் ஓலைச்சுவடிகளை படிச்சுட்டோம் அல்லது இந்த பரிபாசை வார்த்தைகளை ஏதோ அகராதி வச்சு மொழிபெயர்த்துட்டோம் உங்களால இந்த சௌக்கார வித்தையை செஞ்சிட முடியாது. அதுக்கு குருவோட உதவி தேவைப்படுமா? கண்டிப்பா. அதுக்கு ஒரு தகுதியான குருவோட நேரடி வழிகாட்டலும் அருளும் ரொம்ப அவசியம். ஒரு குரு அப்படிங்கிறவரு வெறும் தகவல்களை கடத்துவர் கிடையாது. அவர் மாணவனோட அகங்காரத்தை அழிச்சு அவனுக்கு ஒரு பக்குவத்தை உருவாக்குபவர். வாவ், ரொம்ப ஆழமான விளக்கம். அந்த பக்குவம் இல்லாம நீங்க இந்த வீரியமான வேதியியல் உலகத்துக்குள்ள நுழைஞ்சா அது அழிவத்தான் தேடித்தரும் அப்படிங்கறத போகர் ஆணித்தரமா இங்க பதிவு செய்யறாரு. இது உண்மையிலேயே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு தகவலை பெறதை விட அந்த தகவலை யார்கிட்ட இருந்து எந்த பக்குவத்தோட நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது தான் ஒருத்தரோட வெற்றியையே தீர்மானிக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இப்போ ஒரு மிக முக்கியமான புள்ளியை அடைஞ்சிருக்கோம். இந்த போகர் 7000 அப்படிங்கிற மாபெரும் கடல்ல இருந்து சௌக்காரம் அப்படிங்கிற ஒரு சின்ன துளியை எடுத்து நம்ம ரொம்ப விரிவா பேசிட்டோம். ஆமா, அது வெறும் அழுக்கு நீக்கிற பொருள் இல்ல, அது உலோகங்களை மாத்திர ஒரு வினையூக்கி அப்படிங்கறதையும், அந்த ஆபத்தான அறிவை தகுதி இல்லாதவங்க கிட்ட இருந்து காப்பாத்த ஐந்தலை நாகம் அப்படிங்கிற குறியீட்டை பயன்படுத்தினதையும் நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம குருமார்களோட சிறப்பையும் பார்த்தோம். ஆமா, தன் கண்டுபிடிப்போட வேர்களை தன் முந்தைய குருமார்களுக்கு சமர்ப்பித்த அந்த மாண்பையும் நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது அத்தனையும் விட இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்விய, ஒரு சிந்தனையை நான் உங்க முன் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன சிந்தனை? நாம இவ்ளோ நேரமும் சௌக்காரம் அப்படிங்கிற விஷயத்த ஏதோ ஒரு பழங்கால வேதியியல் பரிசோதனையாகவோ உலோகங்களை மருந்தா மாத்திர ஒரு கலவையாகவும் மட்டும்தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை போகர் உங்களை என்ன நம்ம அனைவரையும் ஏமாத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன பண்றது? ஏமாத்துறாரா? எந்த விதத்துல அப்படி சொல்றீங்க? அவர் சொல்ற அந்த சௌக்காரம் வெளி உலகத்துல இருக்கிற ஈயத்தையோ இரும்பையோ தங்கமாக்குறதுக்கான ஒரு பௌதீக பொருள் இல்ல அப்படின்னு கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. ஓஹோ, பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இல்லாம வேற என்னவா இருக்கும்? என்றோ ஒரு நாள் காட்டுல கிடைக்கிற மூலிகைகளுக்காக அவர் இதை எழுதாம, தினமும் குப்பையா குழப்பமா பலவிதமான இரைச்சல்களால மங்கி கிடக்கிற நம்ம மனித மனதை கழுவி தூய்மையாக்குற ஒரு உளவியல் திறவுகோலா இதை சொல்லியிருப்பாரோ? அடர, இது ரொம்ப அற்புதமான ஒரு கோணமா இருக்கே. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொன்ன அந்த ஐந்தலை நாகம் அப்படிங்கிறது எங்கோ ஒரு காட்டுல இல்ல, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. நம்ம புலன்கள். ஆமா, உங்க கண்களை, காதுகளை, உங்க கவனத்தை ஈர்க்கும் அந்த 5 புலன்கள் தான் அந்த 5 தலை நாகம். இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் கூட ஒரு 5 தலை நாகமா உங்க கவனத்தை சிதறடிச்சுக்கிட்டு இருக்கலாம். உண்மைதான், அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இப்போ. அந்த 5 தலைகளையும் ஒடுக்கி சத்தமில்லாம பறக்கிற ஒரு பறவைய போல உங்க இலக்க நோக்கி செல்ல உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க பயன்படுத்த வேண்டிய அந்த துடியான சௌக்காரம் என்ன? அருமையான கேள்வி. எது உங்க மனசோட அழுக்க போக்கி உங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அந்த வினையூக்கி? அந்த சௌக்காரம் உங்களுடைய பொறுமையா இருக்கலாம், உங்களுடைய வாசிப்பா இருக்கலாம், அல்லது உங்களுடைய மௌனமா கூட இருக்கலாம். அது எது அப்படிங்கறத நீங்களே உங்களுக்குள்ள தேடி கண்டுபிடிங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த மாபெரும் ரகசியத்தையும் ஆழமான தேடலையும் உங்களுக்குள்ளேயே விட்டுட்டு ஒரு சின்ன புன்னகையோட இன்றைய இந்த ஆழ்ந்த அலசல நாம நிறைவு செய்வோம். இன்னும் பல ரகசிய முடிச்சுகளை நாம அடுத்தடுத்த தேடல்கள்ல ரொம்ப விரிவாக பேசலாம். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.